ஒரு தெரு வீதியில் ஓரமாக ஒரு சாலையில் சின்ன பழக்கடை ஒன்றை வைத்திருந்தாள் ராக்காயி பாட்டி. ஒரு நாள் காலை பசிமையால் உலர்ந்த மூச்சுடன் ஒரு சோர்ந்த தெருநாய் அந்த கடையை நோக்கி வந்து, பாட்டி கடையின் மேசையில் வைத்திருந்த பழங்களை நாய் பார்த்ததும் ரெண்ட தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. ஐயோ, என் பழங்களை எடுத்து ஓடுது, யாராவது பிடிங்க அந்த திருட்டு நாயை என்று பாட்டி கத்தினாள். பக்கத்தில் இருந்தவங்கள் பாட்டியின் கோபத்தை கேட்டு சிலர் அந்த நாயை அடித்தும் துரத்தினார்கள். அதை பார்த்த அதே தெருவில் வசதியான வீட்டில் வாழும் நாய்கள் கேலியாக சிரித்தனர். இதையெல்லாம் கண்டு மனமும் நொந்து தப்பித்து ஓடி ஒரு குப்பை தொட்டியில் உணவுக்காக தேடியது. ஆனால் அங்கேயும் பசியை போக்கும் எதுவும் இல்லை. கண்கள் கலங்கி உணர்ச்சி வெடிக்க தெரு வழியே தேம்பி தேம்பி அழுது கொண்டே நடந்தது. அந்த அழுதும் முகத்தை ஒரு நிமிடம் பார்த்த பழக்கடை ராக்காயி பாட்டியின் மனம் திடீரென தளர்ந்தது. அவள் மெதுவாக ஒரு பழங்கள் நிறைந்த பை ஒன்றை எடுத்து அந்த நாயிடம் கொண்டு சென்றாள். இது உனக்கே, பசியினால நீ செய்தது தப்புதான், ஆனாலும் பசிக்குதுனால உன்னை தண்டிக்க முடியாது என்றாள் பாட்டி. நாய் பையை திறந்ததும் அதிர்ச்சியில நின்றது. பழங்கள் மட்டுமல்ல, பணமும் இருந்தது. நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க, நான் தப்பு செய்தேன் பாட்டி. நாய் கண்களில் கண்ணீருடன் அவளிடம் வருந்தியது. பாட்டி நாயை தட்டி கொடுத்தாள். தப்பு எல்லாம் நடக்கலாம், ஆனால் திருத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் யார்கிட்டயும் கேட்டு வாங்கு. திருடாதே, உனக்கு சாப்பாடு நானே போடுறேன், நீ என் நண்பன். அந்த நாள் முதல் ராக்காயி பாட்டி கடையில நாயுக்கும் ஒரு இடம் இருந்தது. அதன் பசியை மட்டுமல்ல, மனதையும் ராக்காயி பாட்டி ஆறுதல் கொடுத்தாள். பின்னர் அந்த நாயும் ராக்காயி பாட்டிக்கு துணையாக கடைசி காலம் வரை மகிழ்ச்சியாக நடந்து சென்றன.